நம்ம தென்காசியிலிருந்து ஒரு 1 hour ட்ராவலே எப்படி ஒரு ஸ்பாட் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் ஸ்குவாட், நம்ம ரீசெண்டாக டிஃப்ரெண்டாக ஏதாவது ஒரு பிளேஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் ஸ்குவாட் நம்ம இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அகஸ்தியர் வாழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் குடியிருக்கிறவங்க தான் ஸ்குவாட் இந்த காணி பழங்குடியின மக்கள். இவங்களோட வாழ்க்கைங்கிறது காடு மலை விலங்குன்னு அதை சுற்றியே தான் இருக்குது. அதாவது காணிக்காரர்கள் இருக்கிற இடத்துல தான் விலங்கு இருக்கும், விலங்கு இருக்கிற இடத்துல தான் அந்த காணிக்காரர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத இவங்களோட வழக்கமாகவே இருந்துச்சு. அதனால தானே என்னவோ இவங்க டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேயே குடியிருக்கிறாங்க. இவங்களோட வாழ்வாதாரத்தை விவசாயம் மற்றும் தேனிடத்தில் வச்சு அமைச்சுக்கிறாங்க. சும்மா 150 அடி மரமாக இருந்தாலும் அசால்ட்டா ஏறி தேன் எடுத்துட்டு வந்துருவாங்க. அவ்வளோ ஆற்றல் கொண்டவங்க. கல்லோ மரமோ அது இயற்கையாக இருந்தால் அதுதான் இவங்களோட குலதெய்வமாக வழிபடுறாங்க. அப்புறம் இதெல்லாம் வச்சு இவங்களை சும்மா நினைச்சிடாதீங்க ஸ்குவாட். ஒவ்வொரு பழங்குடியின மக்களும் அவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு வச்சிருப்பாங்க. அந்த வகையில் இவங்க உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்காத காலத்தில் கூட HIV AIDS போன்ற நோய்களுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு அதை வச்சு வெளிநாட்டுக்காரனே வியந்து பார்க்க வச்சவங்க தான் ஸ்குவாட் இந்த மக்கள். இந்த மக்களை நேரில் பார்க்க எனக்கு ஆவலாக இருக்குது. ஸோ நீங்கள் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்குவாடை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாடில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் இவங்களோட வீடியோவை நீங்களும் பார்க்கலாம்.